friends, welcome to Shika's cooking. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி எல்லாரோட ஃபேவரட்டான Barbeque Crispy Corn தான். இது ரொம்ப சுலபமான மெத்தட்ல நம்ம வீட்லயே செஞ்சு அசத்தலாம். டேஸ்டும் அச்சசலா நம்ம ரெஸ்டாரன்ட்ல சாப்பிடுற மாதிரியே இருக்கும். இந்த ரெசிபி எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த ரெசிபி பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம ஸ்வீட் கார்னை உரிச்சிக்கலாம். இது நான் ரொம்ப சிம்பிளான மெத்தட்ல உங்களுக்கு எப்படி உரிக்கிறதுன்னு சொல்லி காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு இந்த மேலே இருக்கிற தோலை உரிச்சு எடுத்துக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி மேலே இருக்க நாரெல்லாம் எடுத்துகிட்டு நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்கிறேன். இப்போ இதை நம்ம எப்படி உரிச்சு எடுக்கலான்னு பார்க்கலாம். இது உரிச்சு எடுக்கிறதுக்கு ஒரு கத்தி எடுத்துருக்கிறேன். ஃபஸ்ட்டு இந்த ஒரு ரோவை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த ஒரு ரோலில் இருக்கிற சோளம் நமக்கு கொஞ்சம் கசகசன்னு வரும், அதை பற்றி கவலைப்பட வேண்டாம். அதுக்கப்புறம் எடுக்கிற சோளம்லாம் நல்லா முத்து முத்தாக வரும். இப்போ இந்த ஒரு ரோவை கட் பண்ணி எடுத்தாச்சு. அதுக்கப்புறம் நம்மளோட இந்த கட்டவரில் வச்சுட்டு இந்த மாதிரி நம்ம பிச்சோம்னா அழகாக வந்துடும். பாருங்க எவ்வளோ சூப்பராக வருதுன்னு. எப்பயுமே மேலேருந்து கீழே நம்ம உரிச்சுக்கிட்டு போனோம். இதே மாதிரி டக்கு டக்குன்னு நம்ம வந்து உரிச்சு எடுத்துடலாம். இப்போ நான் இந்த ரெசிபி செய்யறதுக்கு நான் பச்சையாக உரிச்சு எடுத்து தனியாக நான் வேக வைக்கிறேன். சப்போஸ் நீங்கள் வெறும் பெப்பர் போட்டு நீங்கள் சாப்பிட்ற மாதிரி இருந்ததுன்னா நம்ம அப்படியே ஃபஸ்ட்டு சோளத்தை வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் இதே மெத்தடில் நம்ம உரித்து எடுத்துக்கலாம். இப்போ நான் கடைசி ரோவை உரித்து எடுக்க போகிறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், 2 நிமிஷத்தில் நம்ம சோளத்தை எவ்வளோ அழகாக உரித்து எடுத்தாச்சுன்னு. இந்த மெத்தடில் நீங்கள் உரிச்சிங்கன்னா நீங்கள் பச்சை சோளத்தை கூட நீங்கள் வந்து ஈஸியாக உரிச்சிடலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு ரோ மட்டும்தான் நம்மளுக்கு கொஞ்சம் வேஸ்ட் ஆச்சு. மீதி இருக்கிறதுல எவ்வளோ அழகாக முத்து முத்தாக வந்திருக்கு பாருங்கள். இந்த மெத்தடை யூஸ் பண்ணி நீங்களும் சோளத்தை இது மாதிரி உரிச்சிடுங்க. வாங்க இந்த ரெசிபி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு நான் 2 கப்பு உரித்த சோளம் எடுத்துருக்கிறேன். இதை நம்ம தண்ணியில் கொஞ்ச நேரம் வேக வச்சு எடுத்துக்கலாம். சோளத்தை வேக வைக்கிறதுக்கு நான் பாத்திரத்தில் தண்ணி எடுத்துருக்கிறேன். அது கூட 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன். இந்த தண்ணி கூட இந்த சோளத்தை சேர்த்து நல்லா வேக வைக்கலாம். இந்த சோளத்தை 2 நிமிஷம் மட்டும் வேக வச்சு எடுத்துக்கலாம். லைட்டாக சாஃப்டானா போதும். சோளம் நல்லா டார்க் மஞ்சளாக ஆயிருக்கு. இது போதும். இந்த டயத்தில் நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு தண்ணியை வடித்து எடுத்துக்கலாம். வேக வச்சுக்கான இந்த மாதிரி தண்ணியை நல்லா வடித்து எடுத்துக்கலாம். ஆனால் லைட்டாக ஈரப்பதம் இருக்கணும். அப்போ தான் நம்ம மாவு வந்து இது கூட சேர்க்குறப்ப மேலே நல்லா கோட் ஆகும். இப்போ இது கூட 1 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு, 1/4 டீஸ்பூன் மிளகுத்தூள், 1/2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். ஏற்கனவே நம்ம சோளத்தில் உப்பு போட்டு வேக வச்சுருக்கோம், அதனால் எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கலாம். இப்போ இதுக்கு நான் 4 டேபிள் ஸ்பூன் சோள மாவு எடுத்து வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு பாதி போட்டுக்கலாம். இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தேவைப்பட்டால் மறுபடியும் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நம்ம கிண்டிக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மீதி இருக்கிற மாவையும் சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது நல்லா மிக்ஸ் ஆகிறதுக்காக நான் 1 டீஸ்பூன் தண்ணி சேர்க்குறேன். ரொம்ப சேர்க்கக்கூடாது. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், சோளம் இந்த மாதிரி தனித்தனியாக இருக்கணும். நீங்கள் நிறைய தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா ஒன்றோட ஒன்று ஒட்டிக்கும். அப்போ நம்மளுக்கு கிறிஸ்பியாக கிடைக்காது. நீங்கள் இந்த பதத்தில் தான் நீங்கள் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். இப்போ இதை எண்ணெயில் பொரித்து எடுத்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு. இப்போ இதில் நம்ம சோளத்தை போட்டுக்கலாம். கையில் எடுத்துட்டு அப்படி பரவன மாதிரி போடுங்க. பாருங்கள், போட்டது இந்த மாதிரி நல்லா பபிள்ஸ் வரணும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ்,
எவ்வளோ கிறிஸ்பியாக சூப்பராக வந்திருக்குது. இந்த டைத்தை இதை நம்ம எடுத்துக்கலாம். இதேமாரி மீதி இருக்க சோளத்தையும் நம்ம பொரித்து எடுத்துக்கலாம். எல்லா கார்னையும் இந்த மாதிரி பொரித்து எடுத்தாச்சு. நல்லா கிறிஸ்பியாக வந்திருக்கு. இப்போ இது கூட நம்ம மசாலாவை சேர்த்துக்கலாம். இப்போ மசாலா எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு நான் ஃபஸ்ட்டு 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள், 1/2 டீஸ்பூன் சாட் மசாலா, 1/4 டீஸ்பூன் உப்பு, இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற இந்த மசாலாவை கார்ன் கூட சேர்த்துக்கலாம். எல்லா மசாலாவும் சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ இது கூட கொஞ்சமாக எலுமிச்சை பழச்சாறு, இதே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய பார்பிக்யூ கிறிஸ்பி கார்ன் ரெடி ஆயிடுச்சு. ரொம்பவும் கிறிஸ்பியாக டேஸ்டியாக வந்திருக்குது. கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். குழந்தைங்களும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ஈவினிங் ஸ்நாக்ஸாக குழந்தைங்களுக்கு சட்டுன்னு ரெடி பண்ணி கொடுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஷிகாஸ் குக்கிங்கை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கிங்க. ஈட் ஹெல்த்தி அண்ட் ஸ்டே ஹெல்த்தி. தேங்க்யூ.